உங்களுக்கு நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். அன்பான கிராம ஜனங்களே, சகோதர சகோதரிகளே, இந்த கிராமத்தில் இருக்கிற சிறுவர் முதல் பெரியவர் வரை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். நீங்கள் ஆசுதமா இருக்கணும், சுகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். உங்க வாழ்க்கை இருக்கிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் விலகி போகணும். அதுக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு ரொம்ப நல்லவர். அவர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். நாங்களும் ஒரு காலத்துல ஆண்டவர் அறியாத குடும்பத்துல தான் இருந்தோம், பிறந்தோம். ஆகினால் இயேசு கிறிஸ்து எங்க வாழ்க்கை தேடி வந்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கை தேடி வந்திருக்கிறார். நீங்க கூட அநேக வறுமையில கஷ்டத்துல சோதனையில இருக்கலாம். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு நிச்சயமா விடுதலை கொடுப்பார். வீட்டுல உட்கார்ந்து கொண்டு பெரியவர்கள் உட்கார்ந்து கொண்டு கேட்கிற அம்மா அப்பா தம்பி தங்கச்சி, ஆண்டவர் இயேசுவை ரொம்ப நேசிக்கிறார். ஆண்டவர் உங்க மேல அன்பா இருக்கிறார். இந்த நாட்களில இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில இயேசு பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், விசாரத்தோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். ஆனா எந்த சூழ்நிலை இருந்தாலும் இயேசு நிச்சயமா உங்களுக்கு விடுதலை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பாவத்திலிருந்து நம்முடைய சாபத்திலிருந்து இயேசு விடுதலை தருகிறார். இந்த வேளையில ஆண்டோட வார்த்தை கேட்கிற நீங்க, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறவரா இருக்கிறார். தேவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி உங்களுக்காக தான். நீங்கள் ஒவ்வொருவரும் அநேக வேதனையில, கவலையில, கண்ணீரில, கஷ்டத்துல, துக்கத்துல, துயரத்தில் இருக்கலாம். இரவுல தூக்கம் இல்லாம இருக்கலாம், பயம் இல்லாம பயத்தோடு இருக்கலாம். நீங்க எல்லாரும் பயத்தோடு இருக்கலாம், சமாதானம் இல்லாத இருக்கலாம், சந்தோஷம் இல்லாத இருக்கலாம். ஆனா இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். குமாரன் விடுதலாக்கினால் மெய்யாகவே விடுதலாவீர்கள். ஆண்டவர் இயேசு விடுதலை தருகிறவர். நம்முடைய வாழ்க்கையில எந்த கஷ்டமானால் விடுதலை தருவார். அருமையான கிராம ஜனமே, உங்களை இயேசு ரொம்ப நேசிக்கிறார். அவர்தான் வானத்தையும் பூமியும் படைத்தவர், நம்மை படைத்தவர். நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, இயேசு சிலுவையில நம்முடைய சாபங்களை அவர் முறித்து விட்டார், நம் சாபங்களை அழித்து விட்டார். நீங்க கூட நினைக்கலாம், தலைமுறையா சாபங்கள் பின்தொடர்கிறது, பாவங்கள் பின்தொடர்கிறது. என் குடும்பத்துல சமாதானம் இல்லையே, என் குடும்பத்துல சந்தோஷம் இல்லையே, விடுதலை இல்லையே, உயர்வு இல்லையே, இரவுல தூக்கம் இல்லை என்று சொல்லி பல பிரச்சனையோடு இருக்கலாம். நீங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தருவார். நிச்சயம் விடுதலை தருவார். நீங்க நிச்சயமா ஆசுதமா இருப்பீங்க, சமாதானமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிகவும் ஆசுதமா இருக்கும். சில நினைக்கலாம், பிள்ளைகள் எதிர்காலம் இருண்டு போயிருக்கிறதே, என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் விசேஷமான நடக்கலன்னு சொல்லி நினைக்கலாம். நிச்சயமா உங்க பிள்ளைகளுக்கு திருமண காரியம் நடக்கும். திருமண பிள்ளைகளுக்கு கற்பத்தை கனி ஆசுதங்களை இயேசு தருவார். நிச்சயமா உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கும். ஆகினால படிக்கிற தம்பி தங்கச்சி, எக்ஸாம் நேரத்தில் விட பயந்து இருக்கிறீங்களா? கவலைப்படாதுங்க. ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவி கொடாமல் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகினால தம்பி தங்கச்சி, இந்த எக்ஸாம்ல நீங்க நல்லா வெற்றி பெறுவீங்க. விடுதலை இத்தனால் ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கத்தரால் வரும். நிச்சயமா ஏசப்பா உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த கிராம மக்களை ஆசீர்வதியும், சிறுவர் முதல் பெரியவர் வரை ஆசீர்வதியும். ஆண்டவரே, 10th ஆண்டவரே அப்பா +2 எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்க, இந்த நாட்களில ஆண்டவரே, இந்த நாட்களில் எக்ஸாம் எழுது கொண்டு இருக்கிற பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்குள்ள பயம் இருக்கலாம், கலக்கம் இருக்கலாம், ஞாபக குறைவு இருக்கலாம். எக்ஸாம்ல எப்படி எழுதணும், நல்ல மார்க் எடுப்பணும் என்று சொல்லி அந்த ஒரு பயத்தோடு இருக்கு. அப்படிங்கிற பிள்ளைகளுக்கு பயத்திலிருந்து விடுதலை தந்து அவங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை நல்லா படிக்கக்கூடிய கிருபை செய்யுங்க, நல்ல ஞாபக சக்தி கொடுங்க, நல்ல ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரை, இந்த எக்ஸாம்ல எழுதுற பிள்ளைங்க நல்ல மதிப்பெண் எடுக்கணும். கர்த்தர் அவங்க எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை அப்பா, வீட்டுல இருக்கிற சிறுவர் முதல் பெரியவரை ஆசீர்வதிங்க. குடும்பத்துல சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. யாரெல்லாம் கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. அண்டர் வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு சுகம் தர முடியாது நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அந்த கிராம ரட்சிப்புல வழிநடத்தி வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.